அதே நீங்க பாக்குறீங்க, தொழுகிறாங்க, ஒழு செய்யறாங்க, ஒழு செய்யக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு உறுப்புக்கு ஒரு துவா ஓதுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? தொழுகைக்கு வரும்போது கையை கழுவும்போது ஒரு துவா, வாயை குப்பிளிக்கிறதுக்கு ஒரு துவா, துவாயை மஸ்னூன் ஒரு புத்தகம் கூட போட்டிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. மஸ்னூன் துவாக்கள், சுன்னத்தான துவாக்கள் போட்டிருப்பாங்க. அதுல என்ன பண்ணுவாங்க, முகத்தை கழுவும் பொழுது அதுக்கு அந்த அர்த்தத்தில் இவங்களா ஜோடிச்சிருப்பாங்க. அல்லாஹ் என்னுடைய முகத்தை வெண்மையாக்கி வைப்பாயாக, அந்த மாதிரி அந்த கருத்து அதில் வரும். முகம்லாம் சேர்த்து அரபியில் ஒரு வாசகத்தை ஜோடிச்சு அப்படி ஒரு துவா ஓதுவாங்க. கைகளை இதுவரை கழுவும் ஒரு துவா, இதுவரை கழுவுறதுக்கு ஒரு துவா, மசகு செய்யறதுக்கு ஒரு துவா, இப்படி ஒவ்வொரு உறுப்புகளை கழுவுவதற்கும் ஒவ்வொரு துவாக்களை சொல்லக்கூடிய ஒரு செய்தி நீங்க பாக்குறீங்க. ஆனால் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல தேடி பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான். முடிச்ச பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற அந்த துவா என்ன செய்யணும், ஓதணும். ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு துவா இருக்குதானா? துவா கிடையாது, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இல்ல. ஆனால் அப்படி ஒரு ஹதீஸை நிறைய நூல்களில் பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் சொல்றாங்க, அக்ரபு மா ருவிய பிஹா அஹாதீது தஸ்மியா அலல் வுது. அந்த ஒழு சம்பந்தமா வரக்கூடிய துஆவை எடுத்துக்கொண்டோமேயானால், ஒழு செய்வதற்கு பிஸ்மில்லா சொல்றோமே, அதுதான் இருக்குது, அதுதான் இருக்குது. லா யஸ்புத்து பி அப்புறம் அஹாதீது திக்ரி அலா அல்லாஹில் உலூஹி குல்லுஹா பாத்திலத்துன் லைஸ ஃபீஹா ஷைஉன் யஸீஹு. ஒழு செய்யும் பொழுது துஆ ஓதணும் என்று சொல்ற எல்லா ஹதீஸ்களுமே இட்டுக்கட்டப்பட்ட பொய்களாக இருக்கிறது. ஒரு செய்தியும் ஏற்கத்தக்கதா இல்ல, ஆதாரப்பூர்வமானதா இல்லைன்னு சொல்லி அஹ்மத் இப்னு ஹம்பல் உள்ளிட்ட அறிஞர்கள் சொல்றாங்க. அதனால நிறைய பேர் தொழ வர மாட்டாங்களாம். அதாவது மார்க்கத்தை புதுசா தொழ வரான்னு வைங்களேன், அவனுக்கு ஒழு செய்யறதுக்கு முகத்துக்கு ஒரு துவா, கைக்கு ஒரு துவா, காலுக்கு ஒரு துவாம்பிங்களா, இவ்வளவு கஷ்டமா தொழுகன்னு வர ஓடியே போயிடலாம். இந்த சும்மா முகத்தை கழிட்டு நில்றான்னு சொன்னா அவன் ஈஸியா செஞ்சிருப்பான். மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருந்தால் அதை வலியுறுத்தலாம். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத ஒண்ணை நம்மளா போட்டு சொல்லி ஒழு செய்யறதுக்கே ஒரு 2 மாசம் ட்ரைனிங் எடுக்கணும் போல இருக்க. அவன் நினைப்பான், புதுசா ஒருத்தன் வரான்னு வைங்களேன், நீ கையை கழுவும் இதை ஓது, வாய் குப்பிளிக்கும் இதை ஓது, முகத்தை கழுவும் அதை ஓதுன்னு சொல்லி கொடுத்தேன்னு வைங்க, என்ன நினைப்பான், ஒழு செய்யறது கத்துக்கிறதுக்கு ஒரு 3 மாசம் ஆகுச்சுன்னா தொழுகை கத்துக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும், இது சரிப்பட்டு வருமா, பேசாம தொழாம இருந்து போயிருவோம். அது மூஞ்சிகள் பிஸ்மில்லா நில்றான்னு என்ன செய்வான், எவ்வளவு தொழுகையாளி அதிகமாக இருப்பான். மார்க்கம் எவ்வளவு லேசான நினைச்சுக்கிடுவான். லேசான ஒரு மார்க்கம் தான் இது. ஒழு செய்யறதுக்கு பயம் காட்டி அவனை வரவிடாம ஆக்கி கஷ்டப்படுத்தி வச்சிருக்காங்க.